சீக்ரெட் வார்ஸ் நம்மள நெருங்கிட்டு இருக்க சமயத்துல ஸ்பைடர்மேன் 4 படத்துக்கான ஏகப்பட்ட லீக்ஸ் ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமா ஸ்பைடர்மேன் 4 படத்துல சோனி அவங்களோட ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸை ஸ்பைடர்மேன் 4 ஓட இணைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கதா லீக்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன ஏதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கூடிய சீக்கிரம் நம்மள நெருங்கிட்டு இருக்க சமயத்துல கிங் பின்னும் டேர் டெவிலும் எந்த விதத்திலையும் ஸ்பைடர்மேன் கூட இணைய போறதுலன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கிடையில அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல சோனி அவங்களோட வில்லன்ஸை எர்த் 688B இருந்து கொண்டு வர முடியும். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல டேர் டெவில் இல்லனா டெட்பூல் அண்ட் வுல்வரின் இவங்களோட கேமியோஸ் இருக்கிற மாதிரி கூட கதையை அமைச்சிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சு போனதை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேன் படத்துல கிரேவன், வெனம், மார்பியஸ் இது மாதிரியான கேரக்டர்ஸ் பயன்படுத்தப்படலாம். இதை செய்யறதுக்கு அவங்க ஒரு சில அசம்ஷன்ஸ் முன் வச்சாகணும். அதாவது பாக்குற நமக்கு நம்புற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்பைடர்மேன் 4ல மார்பியஸ் கொண்டு வர போறாங்கன்னா மார்பியஸ் எங்க இருந்து வந்தாரு, ஸ்பைடர்மேன் கூட எப்படி கனெக்ட் ஆனாரு அப்படின்றத நமக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்ற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு ஸ்பைடர்மேன் 4ல மார்பியஸ் கொண்டு வரணும்ன்ற ஒரே காரணத்துக்காக சும்மா கடமைக்குன்னு பண்ற மாதிரி இருக்க கூடாது. சோனி வெனம் த லாஸ்ட் டான்ஸ் படத்துல அப்படிதான் பண்ணியிருந்தானுங்க. ஆனா வெனம் த லாஸ்ட் டான்ஸ் படத்துல கோடெக்ஸ் கடைசி வரைக்கும் நல்ல கிட்ட கிடைக்காத மாதிரி தான் படத்தை காட்டி முடிச்சிருப்பாங்க. இதுக்கிடையில வெனம் எக்ஸ்னோ பேஜஸ் கூட மெர்ஜாகி ஆசிட்ல மூழ்கி எக்ஸ்னோ பேஜஸ் அழிச்சிட்டு வெனம் தன்னைத்தானே அழிச்சுக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஆனா அதுல கடைசியா வெனமோட ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் அங்க இருந்த சயின்டிஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. வெனமோட இந்த சின்ன ஒரு பார்ட்டால கூட ஃபியூச்சர்ல வெனம் மறுபடியும் திரும்பி வரலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்குள்ள ஸ்பைடர்மேனுக்கு பிளாக் சூட் கிடைச்சாகணும். ஆனா ஸ்பைடர்மேன் ஏற்கனவே மிஸ்டர் நெகட்டிவ் கூடவும் அவரோட இன்னர் டீமன்ஸ் கூடவும் சண்டை போட்டிருக்காரு. இது அடுத்து வரப்போற படத்துக்கு ஒரு நல்ல லீடப்பா இருக்கும். ஸ்பைடர்மேன் ஏற்கனவே இன்னர் டீமன்ஸ் கூட சண்டை போட்டிருக்காரு. இதனால ஏகப்பட்ட உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. சிம்பியாட் ஸ்பைடர்மேன் கூட மெர்ஜாகி இருக்கும்போது சிம்பியாட் மிஸ்டர் நெகட்டிவ கொல்ல சொல்லும் போது கூட ஸ்பைடர்மேன் மிஸ்டர் நெகட்டிவ கொல்லாம அவரை தடுத்திருப்பாரு. அதோட பிளாஷ் தாம்சன் மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவவும் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மேடம் வெப் ஸ்பைடர்மேனை மீட் பண்ணி சிம்பியாட் அவரை நோக்கி வந்துட்டு இருக்கதா அவரை எச்சரிச்சிருப்பாங்க. சிம்பியாட் அவங்களை நோக்கி வர்றதுக்கான காரணம் மிஸ்டர் நெகட்டிவா கூட இருக்கலாம். அதனால மிஸ்டர் நெகட்டிவ் அழிக்கிறதே கரெக்டா இருக்கும்னு முடிவெடுக்கவும் செய்யறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே கிரேவன் பதுங்கி இருந்து ஸ்பைடர்மேனை தாக்கிடுறாரு. இதனால கிரேவனோட விஷம் ஸ்பைடர்மேன் உடம்புக்குள்ள பரவிடுது. அப்போ ஸ்பைடர்மேன் நில தடுமாற கிரேவன் ஸ்பைடர்மேனை சுட்டு மண்ணோட மண்ணா மண்ணுக்குள்ள புதைச்சிடுறாரு. மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்ட அப்புறம் ஸ்பைடர்மேன் கண்ணு முழிச்சு மண்ணை தோண்டிட்டு மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வராரு. வெளியே வந்த ஸ்பைடர்மேனுக்கு கூடிய சீக்கிரம் மார்பியஸ் ஆக மாற போற த நைட் டாக்டர் மைக்கேல் ஸ்பைடர்மேனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ ஸ்பைடர்மேனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து ஸ்பைடர்மேனையும் சிம்பியாட்டையும் தனியா பிரிச்சு எடுத்து ஸ்பைடர்மேன் பழைய மாதிரி குணமாகறதுக்கு உதவியும் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு இன்சிடென்ட் கூட அப்படியே மூவிஸ்ல அடாப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதை தவிர்த்து ஸ்பைடர்மேன் 4ல சோனி அவங்களோட பெரிய கேரக்டர்ஸை கொண்டு வருவாங்கன்னா அது கிரேவன், ஏஜென்ட் வெனம், கிங் இன் பிளாக் இது மாதிரியான பெரிய கேரக்டர்ஸ் தான் சோனி ஸ்பைடர்மேன் 4ல ஸ்பைடர்மேனுக்கு வில்லனா கொண்டு வருவாங்க. சோனியோட இந்த 3 பெரிய கேரக்டர்ஸ்ல யாரு ஸ்பைடர்மேன் 4ல ஸ்பைடர்மேனுக்கு வில்லனா வரப்போறாங்கன்றது தெரியல. மேபி அது யாரா வேணா இருக்கலாம். ஸ்பைடர்மேன் 4க்கான மார்வல் பிளான்ஸ் பத்தின ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஆன்லைன்ல வந்துட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் 4 படத்துக்கான ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு. 2026ல ஜூலை 24ல ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் ஜூலை 31 வரைக்கும் டிலே பண்ணிருக்காங்க. திடீர்னு எதுக்காக இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை டிலே பண்ணாங்கன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கான காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம கிறிஸ்டோபர் நோலன் தான். நோலன் ஸ்பைடர்மேன் 4ல நடிக்க போற டாம் ஹாலண்டை வச்சு த ஒடிசி அப்படின்ற இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வேளை படத்தை 1 வீக்குக்கு டிலே பண்ணாங்க, 1 இயருக்கு பண்ணிராம. பண்ணிருந்தா அவ்வளவுதான், ஃபேன்ஸ் எல்லாரும் கொந்தளிச்சிருப்பாங்க. பட் எனிவேஸ் கிறிஸ்டோபர் நோலனோட த ஒடிசி படத்துக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் ஸ்பைடர்மேன் 4 ரிலீஸ் ஆக போகுது. டாம் ஹாலண்டுக்கு தொடர்ந்து பேக் டு பேக் 2 தரமான மூவி. நோலனோட படத்தை பத்தி சொல்லிதான் தெரியுமா என்ன? டாம் ஹாலண்ட் ஃபேன்ஸுக்குலாம் ஒரே மஜா தான். ஸ்பைடர்மேன் 4 7 டேஸ் கிட்ட டிலே இருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா இல்லனாலும் கூட பீட்டர் பார்க்கர் கேரக்டருக்கு கண்டிப்பா இது ஒரு குட் நியூஸா இருக்கும். இந்த படம் இன்னுமே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆன்லைன்ல ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்க சமயத்துல சோனி த ஒடிசி படத்துக்கும் 1 வாரத்துக்கு அப்புறம் ஜூலை 26 அன்னைக்கு மார்வல் ஸ்பைடர்மேன் 4 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கதா சோனி இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மார்வல் எடுக்க போற படத்துக்கு சோனி எதுக்காக கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஸ்பைடர்மேனுக்கான ரைட்ஸ் சோனி கிட்ட தான் இருக்கு. அதை கடன் வாங்கி தான் மார்வல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மார்வல் ஸ்பைடர்மேனை வச்சு என்ன பண்ணாலும் சோனி கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். ஸ்பைடர்மேன் 4 டிலே ஆயிருக்கிறதுனால சீக்ரெட் வார்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு நாட்கள் குறையிறதுனால இவங்களுக்கு ஒரு பக்கம் ஒர்க் பிரஷர் இருக்க தான் செய்யும். இதுக்கிடையில ஸ்பைடர்மேன் 4க்கான கதை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஆன்லைன்ல ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. எதை நம்புறதுனே தெரியல. இது மல்டிவர்ஸ் நோக்கி நகர போதா இல்ல கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு மாதிரி சோலோ படமா இருக்க போதான்றது சுத்தமா தெரியல. ஆனா இந்த படத்துல மார்வலோட ரொம்ப ஃபேமஸான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்க போறதா ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. எம்சியூல ஸ்பைடர்மேனோட அடுத்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு உண்மையில யாருக்குமே தெரியாது. லாஸ்ட் இயர் டிசம்பர்ல ஸ்பைடர்மேனுக்கான பிரான்சிஸ் ப்ரொடியூசர் எமி பாஸ்கல் படத்துக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. டெஸ்டின் டேனியலோட படத்துக்கான ஷூட்டிங்க கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதோட அந்த படத்துல பீட்டர் பார்க்கர் ஒரு பீட்டர் பார்க்கரா தன்னோட வாழ்க்கையை வாழ்றதை விட ஸ்பைடர்மேனை வாழ்ற மாதிரி தான் இந்த கதையில அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறாங்களாம். சாங்ஸே அப்புறம் தி லெஜெண்ட் ஆஃப் தி 10 ரிங்ஸ் இந்த 2 படத்தை டைரக்ட் பண்ண டெஸ்டின் டேனியல் ஸ்பைடர்மேன் 4க்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ண போறாராம். அவர் கூட சேர்ந்து கிறிஸ் மெக்னா, எரிக் சாமர்ஸ் அப்படின்ற இவங்களுமே அவர் கூட சேர்ந்து ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க. பொறுத்திருந்து பாப்போம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு. இதோட இன்னொரு ஒரு பெரிய ரூமரும் ஆன்லைன்ல பயங்கரமா லீக் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா ஸ்டார் வார்ஸ் ஆக்டர் டெய்சி ரிட்லி ஸ்பைடர்மேன் 4ல நடிக்க
போறதா ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு 100% உண்மைன்னு கூட தெரியல, மேபி இருக்கலாம். அதோட இவங்க ஸ்பைடர்மேன் 4ல என்ன கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒருவேளை ஸ்பைடர்மேனோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டா இல்லனா ஸ்பைடர் உமனா அந்த படத்துல இவங்க அறிமுகப்படுத்தப்படலாம். என்ன ஏதுன்றதை பத்தி மார்வல் அவங்க சைடுல இருந்து அபிஷியலா சொல்ற வரைக்கும் நம்ம இதை ஒரு ரூமரா தான் எடுத்துக்க முடியும். கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பைடர்மேன் 4க்கான ஏகப்பட்ட லீக்ஸ் மார்வல் சைடுல இருந்து வரதான் போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை விட பெரிய அப்டேட்னா அவங்க கொடுக்கலாம். அடுத்த வருஷம் பேக் டு பேக் 2 தரமான டாம் ஹாலண்ட் மூவி. ஒன்னு நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட தி ஒடிசி, இன்னொன்னு பீட்டர் பார்க்கருக்கான ஸ்பைடர்மேன் 4. ரெண்டுமே ஒரு தரமான மூவி. டாம் ஹாலண்டோட இந்த 2 படத்துல நீங்க எந்த படத்துக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.